ஜம்முக்கும் காஷ்மீருக்கு நடுவில் இந்த ஏஎன்டி ஆண்டுங்கிற வார்த்தை எதுக்கு போடுறோம்? காஷ்மீருங்கிற ஒரு ஊர் தனிப்பட்ட ஊர் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தலைநகர் இருக்குல்ல, அது ஒன்றும் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தலைநகரும் 2. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் வச்சுக்கலாம், அவங்க தனியாக ஒரு தேசிய கொடி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்போ. ஹலோ மீனாகுமாரி. ஹலோ ராமலிங்கம். எப்படி இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் கனடால இருக்கேன், என்னோட சன் வீட்ல. நம்ம நிகழ்ச்சி பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுதான் இன்னைக்கு உங்களை கால் பண்ணியிருக்கிறேன். ராமலிங்கம், என்னோட ஃபர்ஸ்ட் டவுட், ஜம்மு காஷ்மீர் சொல்லலாம்ல, ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்? ஸோ மீனாகுமாரி, உங்களோட மிகப்பெரிய டவுட் என்னன்னாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு ஏன் சொல்றோம், ஜம்முக்கும் காஷ்மீருக்கு நடுவில் இந்த ஏஎன்டி ஆண்டுங்கிற வார்த்தை எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இது அருமையான கேள்வி. இது டவுட்டு, நல்ல டவுட் தான். இது வேற மாதிரி நான் அதுக்கு பதில் சொல்ல வரேன். நம்ம இந்தியாவில் ஜேஎன்கே இல்லாமல், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லாமல் வேற எந்தெந்த மாநிலத்துக்கு அல்லது யூனியன் பிரதேசத்துக்கு நம்ம அந்த ஏஎன்டி ஆண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? எல்லாம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு கோவா, டாமன் அண்ட் டையூ. கோவா, டாமன் அண்ட் டையூ, அங்கே ஆண்டு போட்டுக்கிறோம். அஃப்கோர்ஸ் இப்போ கோவா வந்துட்டு ஒரு ஸ்டேட்டு தனி ஆயிடுச்சு. டாமன் டையூங்கிறது வந்துட்டு தாதர் நகர் ஹவேலி அப்படிங்கிட்டு இன்னொரு பகுதியோட சேர்ந்து தனி யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பின்னாடி நம்ம படித்த டைமுக்கு வரேன் நான். அப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அது கோவா, டாமன் அண்ட் டையூ. அது ஒரு போர்ச்சுகீஸ் காலனி கீழே இருந்ததுனால ஒரு யூனியன் டெரிட்டரியா அப்போ இருந்தது. அப்போ அந்த டாமன் அண்ட் டையூ, கோவா, டாமன் அண்ட் டையூ அப்படின்னு போட்டிருந்தோம். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடான்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அப்படின்னும் இல்லையா? ஸோ இந்த 2 இடத்துல தான் நம்ம ஆண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். கோவா, டாமன் அண்ட் டையூ. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஏன் அந்த இடத்துல ஏஎன்டி போட்டாங்க அப்படின்னா, கோவாக்கும் டாமனுக்கும் நடுவில் ஒரு 800 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அது ஒரு பக்கத்தில் ஒரே ஏரியாக்குள்ளே கிடையாது. டாமனுக்கும் டையூக்கும் நடுவில் ஒரு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வேறு வேறு இடத்துல இருக்குது, நடுவில் வேறு மாநிலங்கள் இருக்குது. ஸோ அதனால இது 3ம் இவ்வளோ தூரம் இருந்தாலும் 3மே ஒரே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வந்தது. அந்த நம்ம போர்ச்சுகீஸோட காலனி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கீழே எல்லாம் வந்ததுனால அதை அப்படியே ஒரு யூனியன் டெரிட்டரியாக வச்சுருந்தாங்க. அதனால் அது தனித்தனியாக 3க்கும் நடுவில் எக்கச்சக்கமாக தூரம் இருந்தாலும் 3ஐயும் நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே கொண்டு வந்ததுனால கோவா, டாமன் அண்ட் டையூ அப்படின்னு வச்சோம். அது அந்த பக்கம். நம்ம பக்கம் பார்க்கலாம், ஈஸ்ட் சைடில் நம்ம பே ஆஃப் பெங்கால்னு சொல்கிறோம் இல்லையா, வங்காள விரிகுடா, அதில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அப்படின்றோம் இல்லையா? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஏன் அப்படி சொல்கிறோம்? ஸோ அது அந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடு. நம்ம சொன்னது கோவா, டாமன் அண்ட் டையூ அப்படிங்கிறது அது வெஸ்டர்ன் சைடு பார்த்துட்டோம். நம்ம பக்கம் வரலாம், ஈஸ்டர்ன் சைடு பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடான்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல அந்தமானுக்கும் நிக்கோபாருக்கு நடுவில் அண்ட் எதுக்கு போட்டாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரியும் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் ஒரு 500-550 ஐலண்ட்ஸ் இருக்கு. அதில் 30-35 தீவில் தான் நம்ம மனுஷங்க எல்லாம் குடியிருக்கிறாங்க, அது தெரியும் நமக்கு. இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸே பார்த்தோம்னாக்க அப்படி வெர்டிகலா இருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி தீவா வெர்டிகலா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 150 கிலோமீட்டர் கடல்ல கேப் இருக்கும். அதுக்கப்புறம் தெற்கு பக்கம் கொஞ்சம் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்கும். ஸோ வடக்கு பக்கம் ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸுக்கு தான் அந்தமான் ஐலண்ட்ஸ் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் கேப் ஒரு 100-150 கிலோமீட்டர் கேப் வரும் கடல்ல. அதுக்கப்புறம் சவுத் பார்ட்ல இன்னும் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு நிக்கோபார் ஐலண்ட்ஸ் பேரு. ஸோ அதனால நடுவில் கடல் பரப்பு இதை பிரிச்சிருக்கிறதுனால ஒரே ஏரியா ஒன்னா இல்லாம தனித்தனியா பிரிச்சிருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வருது, ஒரு யூனியன் டெரிட்டரின்னு சொல்றதுனால அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது 2ம் பார்த்த உடனே 3வது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கெல்லாம் அந்த ஆண்டுன்னு போறோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த 2 பகுதி ஏதாவது ஒன்னால பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வேற ஒரு மாநிலத்தால, இல்லை வேற ஒரு நிலப்பரப்பால, இல்லை ஒரு கடல் மாதிரி ஒரு இடத்தால பிரிக்கப்பட்டிருக்கும். அது தனித்தனியாக தூரதூரமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இருந்தாலும் ஒரே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வரும் பட்சத்தில் அதை ஆண்டுன்னு போட்டு ஒன்னா சேர்ப்பாங்க. அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், புதுச்சேரி கூட ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. புதுச்சேரின்னு பார்க்கும்போது கூட புதுச்சேரி, காரைக்கால், மாஹே அண்ட் யானம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? காரைக்கால்ங்கிறது ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. யானம்ங்கிறது பார்த்தோம்னாக்கா ஆந்திராக்குள்ள இருக்குது. மாஹேங்கிற ஒரு இடம் பார்த்தோம்னா கேரளாக்குள்ள இருக்குது. அப்படி பார்த்தோம்னாக்கா புதுச்சேரி, காரைக்கால், யானம் அண்ட் மாஹே அப்படின்னு சொல்லணும் இல்லையா?
இங்க ஜம்முவையும் காஷ்மீரையும் நிலப்பகுதி பிரிக்கல, ஒரு கடல் பகுதி பிரிக்கல, நீர் பகுதி பிரிக்கல. ஆனா மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர், பீர் பஞ்சால் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் ஒண்ணு ஜம்முவையும் காஷ்மீரையும் நடுவுல பெருசா இருக்கு. ஜம்முல இருந்து காஷ்மீர் போகணும் அப்படின்னா அந்த மலைக்கு கீழே டனல் போட்டுக்கிறாங்க. அதை குடைஞ்சு போட்டு டனல் வழியா தான் நீங்க போகணும். அதனாலதான் ஜம்முவும் காஷ்மீருக்கும் ஒரே பகுதியா இல்லாம நடுவுல ஒரு மலை, பீர் பஞ்சால் மலைத்தொடர் அப்படிங்கிற மலை பிரிக்கிறதுனால அதை ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மட்டும் தான் ஜம்மு காஷ்மீர் நடுவில் ஆண்டு போட வேண்டிய காரணமா அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இன்னும் எக்கச்சக்கமா இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உங்களுக்கு காஷ்மீர் வேலினும் ஜம்மு ரீஜனும் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாங்க, அது எதனால? ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், ஸோ உங்களுக்கு ஜம்முவையும் காஷ்மீரையும் அந்த பீர் பஞ்சால் மலைத்தொடர் பிரிக்கிறதுனால தான் ஜம்முக்கு காஷ்மீர் நடுவில் நம்ம ஆண்டுங்கிற வார்த்தை போட்டோமா அப்படின்னாக்கா அது மட்டும் இல்லை. இது இல்லாமல் ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் ஹிந்தியில் சொல்லுவாங்க ஜமீன் ஆஸ்மானுக்கா ஃபர்க் ஹை அப்படின்வாங்க. அதாவது பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் இருக்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குமோ அவ்வளோ வித்தியாசம் ஜம்மு ரீஜனுக்கும் காஷ்மீர் வேலைக்கு நடுவில் இருக்குது. எது வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. மத வாரியா, மொழி வாரியா, தட்பவெப்ப நிலை வாரியா, பூகோள ரீதியா இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அடுத்தது கிளைமேட்டுக்கு வருவோம். ஜம்முவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி டிசம்பரில் அதான் யூஸ்வலாக குளிர் அதிகமாக இருக்கிற சீசன் இல்லையா, வின்டர் சீசன். குளிர் அதிகமாக இருக்கிறதுல மேக்சிமம் எவ்வளோக்கு அது கீழே போகும் அப்படின்னா 7 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் தான் போகும். 7 டிகிரிங்கிறது சாதாரணமாக டெல்லியிலையோ இல்லை ஒரு பஞ்சாப்லேயோ கூட அந்த 7 டிகிரி வரைக்கும் அவ்வளோ கீழே அவ்வளோதான் போகும். அதுக்கு 7 கீழே போகிறது ரொம்ப ரேர். டெல்லியில் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில வருஷத்தில் 5, 4 தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தோம்னா வின்டர் சீசனில் டெல்லியில் பஞ்சாப்லேயும் உங்களுக்கு 7 டிகிரி சென்டிகிரேட் அளவு தான் இருக்கும். அதே அளவு தான் உங்களுக்கு ஜம்முலையும் உங்களுக்கு அந்த கிளைமேட் இருக்கும் குளிர் காலத்தில். இதுவே அந்த பக்கம் காஷ்மீரில் நீங்கள் ஜனவரி டிசம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போது சமீபத்தில் நடந்தது இல்லையா மிகப்பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்டு பெஹல்காம் இல்லைங்களா. அந்த பெஹல்காமில் இல்லை குல்மார்க் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா -17, 18 மைனஸில் நான் சொல்கிறது -17, 18 வரைக்கும் குளிர் போகும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அங்கே கிளைமேட்டு குளிர் இருக்குன்னு நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் இமேஜின். ஸோ ஜம்முக்கு காஷ்மீர் நடுவில் சீதோஷ்ண நிலை தட்பவெப்பம் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு ஆச்சரியமாக வரும் கேட்கறதுக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தலைநகரம் இருக்குல்ல, அது ஒன்றும் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தலைநகரம் 2. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தலைநகரம் ஜம்முவில் இருக்கும். வெயில் காலத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு அதனுடைய தலைநகரம் ஸ்ரீநகர் இருக்கும். அதாவது உங்களுக்கு அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு குளிர்காலம் ஸ்ரீநகரில் இருக்க முடியாது. ஸோ ஜம்மு தான் கேபிட்டல். அதாவது மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் வெயில், ஜம்முவில் அந்த வெயில் காலத்தில் இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் சம்மர் சீசனில் ஸ்ரீநகர் அதுதான் தலைநகரமாக ஷிஃப்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் குளிர்காலம் ஸ்ரீநகரில் சாதாரண மனுஷங்களாம் இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஜம்முக்கு அதனுடைய கேபிட்டல் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு 2 தலைநகரம், 6 மாதம் ஸ்ரீநகர், 6 மாதம் ஜம்மு. ஸோ இதை வச்சு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜம்முக்கு காஷ்மீர் நடுவில் சீதோஷ்ண நிலை எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. மொழி வாரியாக வித்தியாசம் முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஜம்முவில் பார்த்தீங்கன்னாக்கா டோக்ரா இனத்தவர்கள், டோக்ரான்னு ஒரு இனம் இருக்குது. அவங்க பேசக்கூடிய மொழி டோக்ரி. ஸோ டோக்ரி மிக அதிகமாக பேசுவாங்க. அது இல்லாமல் பஞ்சாபி, கொஞ்சம் ஹிந்தி பேசுவாங்க. இது ஜம்மு. காஷ்மீரில் பார்த்தா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். காஷ்மீரில் மிக அதிகமாக பேசப்படுற மொழி காஷ்மீரி, இந்த லோக்கல் பாஷை. அது இல்லை அப்படின்னாக்கா உருது அதிகமாக பேசுவாங்க. மதவாரியா பாருங்க, ஜம்முல பார்த்தீங்கன்னாக்கா 80% உங்களுக்கு ஹிந்துஸ், சரியா, மிச்சம் 20% உங்களுக்கு இஸ்லாமியர். இதே காஷ்மீருக்கு நீங்க போயிட்டீங்கன்னாக்கா 20% தான் ஹிந்துஸ், 80% இஸ்லாமியர். உடனே நீங்க கூகுளில் போட்டு அதை பார்த்து நீங்க 80.325 20.27 அப்படிலாம் நீங்க பார்க்க வேண்டாம். நான் சொல்றது வந்து ஒரு குத்துமதிப்பாக சொல்றேன், ஆனால் இதுதான் உண்மை. காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி 80% அப்படின்னா ஹிந்துஸ் ஒரு 20% தான் இருப்பாங்க. இதே ஜம்முல பார்த்தோம்னாக்க ஹிந்துஸ் மெஜாரிட்டி 80% இருப்பாங்க, இஸ்லாமியர் பார்த்தீங்கன்னா 20% தான் இருப்பாங்க. இன்னொரு சுவராசியமான ஒரு விஷயம் ஜம்மு காஷ்மீர் சொல்லணும்னா, ஜம்முங்கிறது ஒரு ஊர் இருக்கு, சரியா, ஆனா காஷ்மீருங்கிற ஒரு ஊர் தனிப்பட்ட ஊர் கிடையாது. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீல்கிரிஸ் அப்படின்றோம் இல்லையா, நீலகிரி மாவட்டம் இருக்குது, நீல்கிரிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆனால் நீல்கிரிஸ்னு தனியாக ஏதாவது ஊர் தனியாக இருக்கா? கிடையாது இல்லையா. பஸ் ஏதாவது அது மாதிரி போட்டுட்டு போதா, சென்னை டு நீலகிரிஸ் அப்படி போட்டு போதா? கிடையாது இல்லையா. ஏன்னா நீல்கிரிஸ்னு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. அது மாதிரி காஷ்மீர்னு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. காஷ்மீர் வேலின்னு இருக்குது, அதுக்குள்ளே உங்களுக்கு அவந்திபுரா, அனந்தநாக், உங்களுக்கு இந்த பெஹல்காம், குல்மார்க் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. இருந்தாலும் காஷ்மீர்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஊர் பேரோ டவுன் பேரோ கிடையாது.
சரிங்களா. காஷ்மீர் வேலி அப்படின்னு ஆஸ் எ ஹோல் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். அடுத்து விவசாயம் அப்படின்னு வந்தால் ஜம்முவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயினாக விவசாயம் அவங்க பண்ணுறது பயிரிடுறது என்னென்னா கோதுமை, அரிசி, பேடி அண்ட் வீட் அப்படின்னு. ஏன்னா அது அவங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டு. இதுவே நீங்கள் அந்த பக்கம் காஷ்மீர் போனீங்கன்னாக்கா ஹார்டிகல்ச்சர் அப்படின்வாங்க. பழ வகையாக தான் உங்களுக்கு அங்கே விவசாயம் சொல்ல முடியாது, அதுதான் அங்கே மிக பெரும்பான்மையாக இருக்கும். ஆப்பிள், செர்ரி, ஆப்ரிகாட், வால்நட் அப்படின்னும் இல்லையா, இது எல்லாமே அங்கே மிக பெரும்பான்மையாக அங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம வீட்டில் இப்போ பார்க்கலாம். நீங்கள் எல்லாத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்கும், இல்லை ஒரு கொய்யா மரம் இருக்கும், இல்லை ரோட்டில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஜஸ்ட் லைக் தட் கொய்யா மரம்லாம் பார்ப்போம். அது மாதிரி அங்கேயும் இன்வேரியபிளி தனியாக பயிரிடணும்னு அவசியமே கிடையாது. காஷ்மீரில் நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்து வீட்லேயும் அப்படி கொல்லப்புறத்தில் பார்த்தா ஒரு 4 மரம் ஆப்பிள் மரம் இருக்கும், ஒரு 4 மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால்நட் மரம் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இது இல்லாமல் தனியாக வளர்த்து தோப்பு மாதிரி வளர்த்து அதுலேருந்து அவங்க அறுவடை பண்ணுறதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் சாதாரணமாக வீட்லேயே நீங்கள் ஆப்பிள் மரமோ இல்லை ஒரு வால்நட்டோ அதெல்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். ஸோ நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். ஸோ ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் எந்தெந்த விதத்தில் என்னென்ன டிஃப்ரென்ஸு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் மெயின் காரணம். ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் அந்த ஆண்டுங்கிற வார்த்தை போடுறது ரெண்டுமே சேர்ந்து ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வந்தாலும் இப்போது ஸ்டேட்ஹுட்லேருந்து யூனியன் டெரிட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஒரே யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வந்தாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் இதுதான். ஸோ ஆர்டிகல் 370 இப்போ 2019 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கிராப் பண்ணிருச்சுல்ல, அந்த ஸ்டேட்டஸ் எடுத்துட்டாங்க. எஸ் மீனா, கரெக்டாக சொன்னீங்க. ஆர்டிகல் 370 சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோகேட் பண்ணிருச்சு, ரிப்பீல் பண்ணிருச்சு. அதை பற்றி 370 பற்றி பேசணும்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணும். அதாவது 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தது இல்லையா, பார்ட்டிஷன். அப்போ வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் வந்துட்டு ராஜா ஹரி சிங் அப்படிங்கிறவர் ஆண்டிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த பிரிவினை போது பாகிஸ்தானோட ஜம்மு காஷ்மீரை இணைச்சிக்கணுமா இல்லை இந்தியாவோட இணைச்சிக்கணுமான்னு சரியா டிசைட் பண்ண முடியல. அந்த டைம்ல ஒரு ஃபேமிலியில வந்துட்டு அண்ணன் தம்பி பிரிஞ்சு போறாங்கன்னா கடைக்குட்டி இருக்கும் பார்த்தியா, அவனுக்கு ஆப்ஷன் கொடுத்தான்னு வச்சுங்க, நீ சின்ன அண்ணனோட போறியா பெரிய அண்ணனோட போறியா அப்படின்னா அந்த டைம் சரியா டிசைட் பண்ண முடியாது. யாரு கூட போனா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சரியா ஒரு டிசைட் பண்ண முடியாத நிலைமையில சின்ன பையன் இருப்பான். அந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ராஜா ஹரி சிங்க்கு அந்த டைம்ல சரியா டிசைட் பண்ண தெரியல, இந்தியாவோட சேர்ந்தா நம்ம நாட்டோட ஃபியூச்சர் நல்லா இருக்குமா இல்லை பாகிஸ்தானோட சேர்ந்தா நாட்டு ஃபியூச்சர் நல்லா இருக்குமா அப்படின்னு. அதனால அவர் என்ன சொன்னார்னா, நான் கொஞ்ச நாளைக்கு நான் தனியாகவே இருந்து பார்க்குறேன், நான் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடையும் சேர்த்துக்க மாட்டேன் பாகிஸ்தானோடையும் சேர்த்துக்க மாட்டேன், தனியாக இருக்க போறேன் அப்படின்னாரு. நம்மளும் விட்டு கொடுத்தோம், சரி இருந்து பாரு அப்படின்னு. இருந்து கொஞ்ச நாள்ல பார்ட்டிஷன் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே ஜம்மு காஷ்மீர் மேல பாகிஸ்தான் அது அக்கம் பக்கத்தில் இருக்கிற ட்ரைபல் பீப்புள் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த ராஜா ஹரி சிங் நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு, இனிமேட்டு நம்ம பாகிஸ்தானோட இனிமேட்டு நம்ம தனியாக இருந்தோம்னாக்கா நம்ம நாடு பாகிஸ்தான் பை ஃபோர்ஸ் டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு இந்தியா கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் இந்தியா கவர்மெண்டோட சேர்ந்துடுறேன் சரியா, ஆனால் உனக்கு ஒரு சில சின்ன சலுகை ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தென் இந்தியா கவர்மெண்ட் கேட்டாங்க என்ன வேணும் அப்படின்னு. எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அது இல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது பிரகாரம் தான் ஆர்டிகல் 370 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அதுக்கு கீழே ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. ஆனால் மைண்ட் யூ அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி, தற்காலிகமான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அந்த வாசகத்தில் எழுதியிருந்தது. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பிரகாரம் என்னென்ன சலுகை ஜம்மு காஷ்மீருக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியா ஒரு அரசியலமைப்பு சட்டம் வச்சுக்கலாம், அவங்க தனியா ஒரு தேசிய கொடி வச்சுக்கலாம், அவங்க வந்து தனியா பீனல் கோட், நம்ம இந்தியன் பீனல் கோட் இபிகோ அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டைமில் அது மாதிரி இபிகோ ஐபிசி சொல்லுவோம் இந்தியன் பீனல் கோட், அது மாதிரி ரன்வீர் சிங் பீனல் கோட்னு ஒரு தனியாக பீனல் கோட் வச்சிருந்தாங்க. ரன்வீர் சிங்கிறவர் வந்து இந்த ராஜா ஹரி சிங்கோட கொள்ளு தாத்தான்னு வச்சுங்களேன், அவர் 25-30 வருஷம் ஜம்மு காஷ்மீர் ஆண்டவர், ரொம்ப நாள் நெடுநாள் ஆட்சி புரிஞ்சார் ஜம்மு காஷ்மீரை. அவர் டோகர் இனத்தை சார்ந்தவர் தான் அவரும், அவர் பேர்ல தான் ரன்வீர் சிங் பீனல் கோட்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் ஜம்மு காஷ்மீர்ல இந்தியாவோட வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க யாருமே போய் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நிலம் பழம் எதுவுமே அசையா சொத்து எதுவுமே வாங்க முடியாது. ஸோ இவ்வளோ சலுகையை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இந்தியா கவர்மெண்ட் கொடுத்துருந்தது. சமீபத்தில் 2019 இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்ரோகேட் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணது இல்லாமல் அது ஸ்டேட் ஸ்டேட்டஸாக இருந்த ஜம்மு காஷ்மீரை அவங்க யூனியன் டெரிட்டரியாக டிக்ளேர் பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே இருந்த லே லடாக்கை தனியாக யூனியன் டெரிட்டரியாக ஒரு மாற்றி, அதுதான் ஆர்டிகல் 370 கதை. அந்த ஐபிசி பேர் ஆக்ட் தமிழில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைனில் எப்படி இருக்குன்னாக்கா, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலமும் யூனியன் பிரதேசங்களும் இந்த சட்டத்தின் வரம்புக்குள் உட்பட்டு வரும் அப்படின்னு போட்டு ஜம்மு காஷ்மீர் தவிர அப்படின்னு. அந்த அளவுக்கு அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனி ரன்பீர் பீனல் கோடுன்னு தனியாகவே வச்சுருந்தாங்க. ஐபிசி அவங்க கிட்ட அப்போ
ஐபிசி அவங்க ஏத்துக்கிறது இல்லை. அவங்க ஆர்பிசி ரன்பீர் பீனல் கோட் தான் வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு திஸ் ஆக்ட் எக்ஸ்டென்ஸ் டு தி ஹோல் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு இருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போ 2023 அந்த பிஎன்எஸ் அது மாதிரி எல்லாமே வந்ததுனால புது ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் புதுசாக வந்த பிறகு இப்போ அந்த லைன்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற அந்த ஐபிசி சிஆர்பிசி புதுசாக வந்தது எல்லாமே இந்தியாவோட எல்லா மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் பொதுவாக செல்லும். ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனியாக எந்த ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்தும் இப்போ இருக்கிற சட்டம் இடம் கொடுக்கவில்லை. இந்த விதத்திலையும் காஷ்மீர் எனக்கு தெரிஞ்சு சுவிட்சர்லாந்தை விட கம்மியே கிடையாது. சிவந்தமன், ராமன் தேடி சீதை, ரோஜா அந்த 3 பாட்டு போட்டு பாருங்க. பேரு லீவிங் டவர் சாஞ்சு இருக்குது, ஆனா அது கீழே இல்லை. அது அவ்வளவு டூரிசம் வருது. அதை விட 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறோம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருந்தாலும் நம்ம அதை பெருசா